இப்ப நம்ம சோஷியல் மீடியால ரீசென்ட்டா வந்துட்டு நெறைய போஸ்ட்லாம் பார்த்திருப்போம். இந்த பெங்களூர், மும்பைலலாம் வந்துட்டு வருஷம் 40,00,000 வருஷம் 50,00,000 சம்பாதிக்கிறவங்கலாம், நான் ரொம்ப வந்துட்டு ஏழையா ஃபீல் பண்றேன். என் கையில வந்துட்டு காசே நிக்க மாட்டேங்குது. என் வருஷம் 1,00,00,000 ஏர்ன் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு செலவுக்கு பணமே பத்த மாட்டேங்குது அப்டின்லாம் வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப வைரலாவும் போயிட்டுருக்கு. ஸோ அவங்கலாம் வாழ்ற இதே இந்தியால தான் மாசம் 20,000 மாசம் 15,000 சம்பாதிக்கிறவங்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலுமே ஓட்டப்பானைக்குள்ள தண்ணி ஊத்துனா அந்த தண்ணி எப்படி வெளியில போயிட்டு இருக்குமோ, அந்த மாரி நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வெளியில போய்க்கிட்டே இருந்ததுன்னா, நம்ம கையில வந்துட்டு ஒண்ணுமே தங்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு நீங்க மாசம் 90,000 1,00,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன செலவு பண்றீங்க? எதுக்கு செலவு பண்றீங்கன்னே தெரியாம, ஒரு கணக்கே இல்லாம இருந்தீங்கன்னா, மாச கடைசி ஆகும்போது இந்த 1,00,000மும் பத்தாம உங்களோட கிரெடிட் கார்ட்லயும் நீங்க ஸ்வைப் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இப்படி ஒரு இடத்துல தான் நீங்களும் இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாரி போஸ்ட்லாம் வரும்போது, நானுமே வந்துட்டு இப்ப ரீசென்ட்டா இத பத்திலாம் வந்துட்டு நெறைய படிச்சு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். இப்ப நம்ம இந்தியால இருக்க லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ்னாலயா என்னங்கிறது தெரியல. இப்ப வந்துட்டு ஓரளவுக்கு லைஃப்ல நல்லா செட்டில் ஆனவங்க, இல்ல கையில வந்துட்டு நல்லா சேவிங்ஸ் வச்சிருக்கவங்க, நல்லா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரின் டூர் போறது, புதுசா ஐஃபோன் வாங்குறது, இல்ல புதுசா வந்துட்டு கார் வாங்குறது, இந்த வெளிநாட்டு பிராண்டுகளோட பொருட்களை மட்டுமே யூஸ் பண்றது, இந்த குச்சி மாதிரியான பிராண்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அது மட்டுமே பிராண்ட் நேம்க்காகவே வந்துட்டு கையில காசே இல்லைனாலும் கடன் வாங்கியாவது இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியால போடுறது. இப்ப வந்துட்டு இந்த கலாச்சாரம் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு. வந்துட்டு நம்ம 2 வகையான மக்கள பார்க்கலாம். ஒண்ணு அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ஸ், சேவிங்ஸ் இதெல்லாம் போக மீதி இருக்கிற காசுல வந்துட்டு இதெல்லாம் வாங்கி, இதெல்லாம் வந்துட்டு என்ஜாய் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க. இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்துட்டு இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு நெனைப்பாங்க. ஆனா வந்துட்டு அவங்க கையில இருக்கிற முழு காசையும் கொண்டு போய் இந்த மாரி செலவுகள்லயே போட்டுருவாங்க. ஸோ அதனாலேயே நெறைய நேரங்கள்ல எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வரும்போது, அவங்க கையில பார்த்தீங்கன்னா, கடைசியில ஒண்ணுமே இருக்காது. சில கடன்கள் மட்டும் தான் இருக்கும். நீங்க மாசம் வந்துட்டு எவ்ளோ சம்பாதிச்சாலும் உங்க கையில காசே நிக்க மாட்டேங்குது அப்படின்னா, இந்த 10 ஜப்பானிய பழக்கங்கள வந்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இத பத்தியுமே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. இதுல நெறைய விஷயங்கள் வந்துட்டு இப்ப இருக்கிற நம்மளோட கரண்ட் இந்தியன் கல்ச்சருக்கு வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஆனா வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். இத கண்டிப்பா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. என்னென்ன சேஞ்சஸ் வந்துட்டு உங்க லைஃப்ல வருது அப்படிங்கிறத பின்னாடி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, ககேபோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, உங்க கையில ஒரு நோட்டும், ஒரு பென்னும் இருந்ததுன்னா போதும். மாசம் மாசம் பணத்த வந்துட்டு நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கங்கிறத ஒரு நோட் போட்டு எழுதி வைக்க சொல்றாங்க. ஸோ இது மூலமா வந்துட்டு உங்களுக்கு என்னலாம் தெரியும்னா, நீங்க வந்துட்டு என்னலாம் செலவு பண்றீங்க. சின்ன சின்ன செலவு பண்ணா கூட அந்த கணக்க எழுதி வைங்க. உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ வரவு வருதுன்னு எழுதுங்க. எவ்வளோ செலவு பண்றீங்கன்னு எழுதுங்க. உங்க கையில வந்துட்டு மீதி எவ்வளோ இருக்கு, நீங்க எவ்வளோ சேவ் பண்றீங்க அப்படிங்கிறதையுமே தெளிவா வந்துட்டு எழுதுங்க. ஏன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில வந்துட்டு நம்ம ரொம்ப இந்த யுபிஐ பேமெண்ட் தான் வந்துட்டு அதிகமா யூஸ் பண்ணிட்டுருக்கோம். கூகுள் பே யூஸ் பண்றோம், ஃபோன்பே யூஸ் பண்றோம். இதெல்லாம் வந்துட்டு பண்ணும்போது, நம்ம கையில வந்துட்டு காச எண்ணி குடுக்கும்போது நமக்கு தெரியும். நம்ம கையிலேருந்து இவ்ளோ காசு போகுதுன்னு சொல்ட்டு. ஆனா, யுபிஐ பேமெண்ட் வந்து டக்குனு ஸ்கேன் பண்ணி பண்ணும்போது, அது நம்ம மூளையில வந்துட்டு அந்த அளவுக்கு ரெஜிஸ்டர் ஆகாது. நம்ம எவ்ளோ செலவு பண்ணோம் அப்படிங்கிறதே. இப்போ 1 வாரம் வந்துட்டு நீங்க நல்லா செலவு பண்றீங்கன்னா, வார கடைசியில வந்துட்டு உங்க பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணும்போது, நெறைய வந்துட்டு கம்மியான மாரி இருக்கும். அந்த காசுலாம் எங்க போச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ அன்னன்னைக்கு செலவு, அன்னன்னைக்கு கணக்கு வந்துட்டு, அன்னன்னைக்கு நைட் வந்துட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நோட் புக்ல எழுதி வச்சுருங்க. ஸோ இது வந்துட்டு நீங்க யாருக்கும் கணக்கு காமிக்கிறதுக்குலாம் கிடையாது. நம்ம கணக்க நம்மளே வந்துட்டு பிரிச்சு பார்க்கறதுக்காக. இதுல வந்துட்டு எதெல்லாம் அவசியமான செலவு, எதெல்லாம் வந்துட்டு ஆடம்பரமான செலவு அப்படிங்கிறது, நம்மள பத்தி நமக்கு ஒரு புரிதல் வந்துட்டு கண்டிப்பா கிடைக்கும். 2வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மோட்டை நை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது என்னன்னா, வீணாக்குறதுக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப வெட்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப நம்ம ரொம்ப உணவெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா நெறையவே வீண் பண்ணுவோம். காசுமே வந்துட்டு ஒரு சில செலவெல்லாம் தேவையில்லாம பண்ணியிருப்போம். பின்னாடி வந்துட்டு ஓகே அந்த காசு தானே முடிஞ்சு போனத பத்தி நம்ம யோசிக்க கூடாது. அடுத்து என்ன ஆக போதோ அத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத அப்படியே மறந்துட்டு விட்டுருவோம். ஆனா அதே தப்ப நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருப்போம். ஆனா இந்த மாதிரி நீங்க வீணாக்குற ஒவ்வொரு பொருளையும் வந்துட்டு அப்படியே விடாம, அதுக்கான குற்ற உணர்வ வந்துட்டு நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம வந்துட்டு நேரத்தையுமே நெறைய டைம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ உணவு மட்டுமே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் ஆவரேஜா ஒரு 50 கிலோ உணவையாவது வந்துட்டு வீண் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம வந்துட்டு ஒரு துணிய வந்துட்டு ஒரு டைம் வாங்கிட்டு, ஒண்ணு அத போடாமயே வச்சிருக்கிறது. ஆசைப்பட்டு வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு அது கபோர்ட்லயே தூங்கிட்டு இருக்கும். அத போடாமயே வச்சிருக்கிறது. இல்லன்னா ஒரு டைம் போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஏற்கனவே வேற ஒரு ஃபோட்டோல வந்துட்டு இந்த ட்ரெஸ் நான் போட்டு போஸ்ட் பண்ணிட்டேன். அதனால இந்த டைம் வந்துட்டு ட்ரிப் போறதுக்கு புதுசா வேற ஒரு ட்ரெஸ் வாங்க போறேன்னு சொல்லிட்டு, ஆஃபர்ல போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தேவையே இல்லாம போய்
நிறைய வந்துட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வருது. ஸோ இந்த ட்ரெஸ்லையும் உணவுலையுமே வந்துட்டு நம்ம நிறைய ஏகப்பட்ட பணத்தை வந்துட்டு வீணடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான பழக்கம் வந்துட்டு இப்போ எல்லாருக்கும் எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஒரு பொருள் நம்ம அப்பா தாத்தா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்துட்டு டேமேஜ் ஆயிருந்ததுனாலும் அதை வந்துட்டு எப்படி சரி பண்ணி ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்றதுன்னு தான் பார்ப்பாங்க. ஆனா இப்போ வந்துட்டு அதுக்கான பொறுமை யாருக்கும் இல்லையா என்னங்கிறது தெரியல. இப்போ வந்துட்டு ஒரு சோஃபா லைட்டா வந்துட்டு அழுக்காயிருந்தது, இல்லை ஒரு ஓரமா கிழிஞ்சிருந்தது, ஏன் ஒரு ட்ரெஸ்ஸே வந்துட்டு லைட்டா ஒரு இடத்துல கிழிஞ்சிருந்ததுனால எத்தனை பேர் வந்துட்டு அதை தச்சு திருப்பி போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வந்துட்டு ஒரு டேபிள் வந்துட்டு சின்னதாக ஒரு ஓரத்துல உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் உடனே வந்துட்டு அதை மாத்திட்டு புது டேபிள் வாங்கணும். இந்த மாதிரி பழைய பொருளை சரி பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்துட்டு நம்ம ஒரு அவமானமா நினைக்கிறோம். ஒரு பொருள் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உடனே வந்துட்டு புதுசா வேற ஒரு பொருள் வாங்கி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம மைண்ட் என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம உணவை வேஸ்ட் பண்றதை மட்டுமே நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். எவ்வளவு வந்துட்டு எக்ஸ்பைரி ஆன பிரெட் வாங்குறது, அதை தூக்கி போடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர் இல்ல காய்கறி குழம்பு அதெல்லாம் வந்துட்டு வாங்கி ஃப்ரிட்ஜ்லயே வந்துட்டு மறந்து ரொம்ப நாள் அப்படியே விட்டுட்டு அது கெட்டு போனதுக்கு அப்புறம் தூக்கி வெளியில போடுறது. இந்த ஹோட்டல்ஸ்க்குலாம் போனா வந்துட்டு நம்மளால எவ்வளவு சாப்பிட முடியும்னு அளவு தெரியாம எக்ஸ்ட்ராலாம் ஆர்டர் பண்ணிட்டு அதை அப்படியே வந்துட்டு வீணடிச்சுட்டு வந்துடுறது, எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் கை வச்சுட்டு. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நிறைய வீண் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட பொறுப்பில்லாத தன்மையை தான் வந்துட்டு அது காமிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு தப்பை நம்ம அடிக்கடி பண்றோம்னா கண்டிப்பா வந்துட்டு இதுக்கு நம்ம வெக்கப்பட்டே ஆகணும். ஒரு வாரத்துக்கு வந்துட்டு கண்டினியூஸா கவனிங்க. நீங்க வந்துட்டு பணமா இருந்தாலும் சரி, இல்ல பொருளா இருந்தாலும் சரி, இல்ல உணவா இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க வேஸ்ட் பண்றீங்க, எவ்வளவு வந்துட்டு வீணடிக்கிறீங்கிறத ட்ராக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஜப்பான்ல வந்துட்டு ஒரு பழக்கம் இருக்கு, நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கப்பு சாசர் இல்ல பானை ஏதாவது ஒரு பாத்திரம் இதெல்லாம் வந்துட்டு உடஞ்சிருச்சுன்னா அதை வந்துட்டு அழகா வந்துட்டு ஒட்ட வச்சு அதை டெக்கரேட்லாம் பண்ணுவாங்களாமா, அந்த பொருளை பத்திரமா வச்சுப்பாங்களாமா. ஸோ நீங்க வந்துட்டு ரீசெண்டா இந்த மாதிரி கொஞ்சமா டேமேஜ் ஆன பொருளை சரி பண்றதுக்கு சோம்பேறித்தம் பண்ணிட்டு அதை தூக்கி போட்டு புதுசா வேற ஏதாவது பொருள் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஹரஹச்சி பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம்ல, வெயிட் லாஸ் பத்தி பேசும்போது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது ஆக்சுவலான மீனிங் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு நம்ம வயிறு 80% ஃபுல் ஆகிற வரைக்கும் மட்டும்தான் சாப்பிடணும், ஒரு 20%க்கு வந்துட்டு அப்படியே காலியா விடணும் அப்படிங்கிறது. இதை வந்துட்டு நம்ம பணத்துல எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வர்ற வருமானத்துல உங்ககிட்ட வந்துட்டு ஒரு 80% மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுல மட்டும் கை வைங்க. அந்த 20% சுத்தமா தொடவே தொடாதீங்க. அந்த மாதிரி அந்த 80%லயே உங்களோட எல்லா செலவையும் வந்துட்டு முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ வந்துட்டு மாசம் நீங்க ஒரு 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த 1 லட்சத்துக்குமே வந்துட்டு நீங்க ஃபுல்லா செலவு பண்ணி முடிச்சுட்டு மாச கடைசியில என்ன மீதி இருக்கோ அதை எடுத்து சேவிங்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அங்க வந்துட்டு ஒண்ணுமே மீதி இருக்காது. ஸோ நீங்கள் வந்துட்டு நினைக்கும் போதே அதில் வந்துட்டு ஒரு 80%, ஒரு 80,000 மட்டும்தான் உங்களோட சேலரின்னு நினச்சிக்கோங்க. அந்த மீதி 20,000 அப்படியே தூக்கி ஒரு எஸ்ஐபியாவோ இல்லை ஏதாச்சும் ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்துட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சிருங்க. அதாவது நம்ம சின்ன வயசுலலாம் வந்துட்டு அம்மா அப்பா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வந்து கொடுத்தாங்கன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு உட்காந்து அன்னைக்கே சாப்பிட்டு முடிக்கிறது ஒரு ரகம். இல்லை வந்துட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதை கொண்டு போய் எங்கேயாவது ஒழிச்சு வச்சுட்டு தினம் கொஞ்சமாக வந்துட்டு எடுத்து எடுத்து சாப்பிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறது இன்னொரு ரகம். ஸோ பண விஷயத்துல இந்த 2வது ரகமா இருக்கிறது ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாத்தையும் வந்துட்டு இன்னைக்கே தீர்த்து முடிச்சிடாம நாளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மாத்தி வைக்கிறது கண்டிப்பா நமக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். அதாவது நம்ம அம்மா அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு நம்ம சொகுசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நாளைக்கு நம்ம கையில காசு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கோம்னா நாளைக்கு நம்ம கையில காசு இருக்கணும்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நம்மளால சொகுசா இருக்க முடியாது, இன்னைக்கு நம்மளால என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு என்ஜாய்மெண்ட்லயே ஃபுல்லா வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனாலேயே நாளைக்கு வந்துட்டு நம்ம கையில காசும் இல்லாம போயிடுது, கடன் வாங்க வேண்டிய நிலைமையும் வந்துடுது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கடன் வாங்கி கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துட்டு உங்களோட நிம்மதியை கெடுத்துரும். 4வது விஷயம்னு பாத்தீங்கன்னா கெய்சன். கெய்சன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்துட்டு சூப்பரா ஒரு பழமொழி இருக்கும். அதை சொல்லும்போது நமக்கு வந்துட்டு ஈஸியா கனெக்ட் ஆகும். சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய விஷயத்த நீங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஓவர் நைட்ல உங்க லைஃப் மாறாது. உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 லட்சம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா உங்களால ஒரே நாள்ல அதை சேர்க்க முடியாது. நீங்க வந்துட்டு மாசம் 2,000 எடுத்து வைக்கிறீங்க, இல்ல மாசம் 10,000 எடுத்து வைக்கிறீங்கன்னா தான் அது வந்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு நீங்க திடீர்னு திரும்பி பார்க்கும்போது உங்க கையில ஒரு 20-30,000 இல்ல 1,00,000 வந்துட்டு இருக்கும். ஸோ சின்ன சின்ன முன்னேற்றங்கள் வந்துட்டு தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்ததுன்னா உங்க லைஃப் வந்துட்டு கண்டிப்பா சேஞ்ச் ஆகும்னு சொல்றாங்க. ஒரே நைட்ல எல்லாமே மாறும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க. அந்த மாதிரி எதிர்பார்த்து ஏமாந்தும் போகாதீங்க. அப்படி வேகமா மாறுறது வந்துட்டு நிலைக்காதுன்னு சொல்றாங்க. 5வது விஷயம்னு பாத்தீங்கன்னா இக்கிகை. இந்த வார்த்தை வந்துட்டு நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இக்கிகைக்கு வந்துட்டு பேசிக்கான மீனிங் என்னன்னா பர்பஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வாழ்றதுக்கு ஒரு காரணம். ஸோ அதே இக்கிகையை வந்துட்டு நம்ம பண விஷயத்துலையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதாவது நீங்க காசு சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அந்த காசை வந்துட்டு எதுக்காக சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லை அப்படின்னா கையில வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு நீங்க ஒரு 2 லட்சம் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டீங்க, உங்க கையில 2 லட்சம் சேர்ந்துருச்சு.
ஆனா அதுக்கு வந்துட்டு எதுக்கு சேர்த்து வைக்கிறோம்னு தெரியாம உங்ககிட்ட ஒரு ரீசனே இல்லாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்துட்டு வேற ஏதாவது ஒரு பெரிய பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, நம்ம கையில தான் 2 லட்சம் இருக்கு. ரொம்ப சாதாரணமா அதை கொடுத்து வந்துட்டு உடனே வாங்கிருவோம். காசு வந்துட்டு உடனே காலி ஆயிரும். அந்த பொருள் வந்துட்டு உங்களுக்கு தேவையா தேவையில்லையாங்கிறத நீங்க கண்டிப்பா யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. ஸோ வந்துட்டு அந்த காசு நம்ம எதுக்காக சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருந்ததுன்னா, அந்த காசை வந்துட்டு நம்ம மதிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்துட்டு ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம், இல்ல வந்துட்டு உங்க பிள்ளைங்களோட படிப்பு செலவுக்கா இருக்கலாம். கண்டிப்பா எல்லாருக்குமே ஒவ்வொரு ரீசன் இருக்கும். ஸோ அது ரொம்ப ஸ்ட்ராங்கான காரணமா இருக்கும்போது நம்ம வந்துட்டு இந்த சேவிங் அப்படிங்கறது நம்ம மனசுல அப்படியே ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 6வது விஷயம் பாத்தீங்கன்னா வாபி சாபி. வாபி சாபிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா ஃபைண்டிங் பியூட்டி இன் இம்பர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொருள் வந்துட்டு உடைஞ்சிருந்தாலும் அதுல வந்துட்டு ஒரு அழகு இருக்கு. எல்லாமே வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் வந்துட்டு அது ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதோட தனித்துவமான அழகு இருக்கு அப்படிங்கிறது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன பொருள் வந்துட்டு உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போடாம அது வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகுது, அதுல வந்துட்டு ஒரு சின்ன ரிப்பேர் பண்ணா போகுது, நல்லா வேலை செய்யும் அப்படின்னா வெறும் அழகுக்காக வெறும் லுக்குக்காக மட்டும் பார்க்காம அதை வந்துட்டு நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க காசும் வந்துட்டு வேஸ்டா போகாது. ஒரு பொருளை நம்ம தேவையில்லாம வீண் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்ச்சியும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்காது. நீங்க வந்துட்டு ஒரு ட்ரிப்புக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்றீங்கன்னா எல்லாருமே அவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோலையும் வேற வேற ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா நீங்களும் அதே மாதிரி வந்துட்டு நிறைய வேற வேற ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஒரே ட்ரெஸ் திரும்ப திரும்ப போடுங்க. யார் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா யோசிக்காதீங்க. 7வது விஷயம் பாத்தீங்கன்னா ஓசோஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா ஆனுவல் டீப் கிளீனிங். அதாவது இப்ப இந்த போகி பண்டிகை தீபாவளி எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம வீட்டை வந்துட்டு கம்ப்ளீட்டா சுத்தம் பண்றோம்ல, ஒரு டீப் கிளீனிங் பண்றோம்ல, மேல வந்துட்டு ஷெல்ஃப்ல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து தொடச்சு வைக்கிறது, துணியெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டா எடுத்து திருப்பி மடிச்சு வைக்கிறது, இந்த மாதிரி வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வீட்டை வந்துட்டு கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் நான் ஒன்று சொன்னேன்ல, ஒரு நோட் போட்டு இந்த கணக்கெல்லாம் எழுதி வைங்கன்னு சொல்லிட்டு, அதை எழுதி வைக்கிறது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் உட்காந்து நீங்க அந்த வருஷம் ஃபுல்லா வந்துட்டு என்னென்ன செலவு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை கம்ப்ளீட்டா வந்துட்டு ஒரு ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்துட்டு நீங்க தேவையில்லாம நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணி வச்சிருப்பீங்க. சில நேரம் நீங்க வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்க்கு பணம் போட்டிருப்பீங்க, ஆனா அந்த வருஷத்துல வந்துட்டு மொத்தமாவே ஒரு 4 தடவை தான் அதை யூஸே பண்ணிருப்பீங்க. அந்த காசு கம்ப்ளீட்டா வந்துட்டு வேஸ்ட் தான் இருக்கும். நீங்க வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா அதை ஸ்டார்ட்டே பண்ணாம இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி உட்காந்து அந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு என்னெல்லாம் செலவு பண்ணீங்க, உங்கள் கையில் வந்து எவ்வளோ காசு வந்துச்சு, எவ்வளோ செலவாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சது அப்படின்னாவே அந்த தப்பை எல்லாத்தையும் பண்ணாமல் அடுத்த வருஷத்தை நீங்கள் ரொம்ப புதுசாக வந்துட்டு புது ஃபினான்ஷியல் பிளானிங்கோட ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. 8வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா சோக்கின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சோக்கின் அப்படிங்கிறது என்னன்னா சேவ் பிஃபோர் யூ ஸ்பெண்ட். அதாவது செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியே சேமிப்பை வந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடணும்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், 1 லட்சம் கையில் கிடைச்சதுன்னா மாச கடைசி வரைக்கும் எவ்வளோ செலவாகுதோ எல்லா செலவையும் முடிச்சுட்டு மாச கடைசியில வந்துட்டு கையில ஒரு 2000 3000 மீதி இருந்ததுன்னா அதை வந்துட்டு சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வைப்போம். அந்த மாதிரி பண்ணாம மாசம் 1ஆம் தேதி கையில வந்துட்டு காசு வந்த உடனே அதுல வந்துட்டு சேவிங்ஸ் இவ்வளோன்னு சொல்லிட்டு தனியா எடுத்து வச்சிடணும். அது போக உங்க கையில மீதி எவ்வளோ இருக்கோ அதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட செலவுகளை அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது ஒரு வருஷம் வந்துட்டு நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். வருஷ கடைசியில வந்துட்டு கண்டிப்பா உங்க கையில ஒரு நல்ல அமௌண்ட் வந்துட்டு சேவிங்ஸா வந்துட்டு நிற்கும். நீங்க நினைச்சு பார்க்காத அமௌண்ட் வந்துட்டு கண்டிப்பா கையில் நிற்கும்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப ஒரு சின்ன விஷயம்தான், செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தனியா சேமிப்புன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்காம முதல்ல சேமிப்புன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற காசை மட்டும் செலவு பண்றது. 9வது விஷயம் வந்துட்டு என்னன்னா ஷின்ரன் யோகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இது வந்துட்டு எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். இது என்னன்னா ஃப்ரீ லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்துல காசு கொடுத்தாதான் எதுவுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. ஃப்ரீயாவே நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா நமக்கு வந்துட்டு ஃபன் வேணும், என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா காசு கொடுத்து ஒரு ஐநாக்ஸ் தியேட்டர்ல போய் படம் பார்க்கணும், இல்ல வந்துட்டு நிறைய காசு செலவு பண்ணி ஃபிளைட்ல வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணி ஃபாரின் ட்ரிப்லாம் போகணும். இப்படிலாம் பண்ணாதான் வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும். நான் வந்துட்டு மாசம் ஃபுல்லா நல்லா வேலை பார்த்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன், எனக்கு வந்துட்டு இவ்வளோ செலவு பண்ணி இந்த தீம் பார்க்கு போகணும், இல்லைன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த கண்ட்ரிக்கு போகணும், இதெல்லாம் பண்ணாதான் எனக்கு ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை. இப்போ வந்துட்டு நீங்க ஒரு படம் ஃபேமிலியோட போய் ஜாலியா பார்க்கலாம். ஆனா அதை வந்துட்டு ரொம்ப பெரிய தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளான தூரத்துல ஒரு சின்ன தியேட்டர் இருக்கும், நீங்க அங்கேயும் போய் பார்க்கலாம். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டும் ஆச்சு, காசும் வந்துட்டு கண்டிப்பா மிச்சமாகும். அதே மாதிரி வந்துட்டு நமக்கு பிடிக்குதோ இல்லையோ எல்லாருமே போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்துட்டு ஒரு கான்சர்ட்டுக்கு வந்துட்டு போறது, அது வந்துட்டு இப்போ ரொம்ப ஒரு பழக்கமாகுது. அங்க பாடுறவங்களாம் யாருன்னே நமக்கு தெரியாது, அந்த பாட்டு நமக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியாது,
ஆனால் வந்துட்டு எல்லாரும் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அங்கே போயிட்டு அதை வந்துட்டு ஒரு ரீல் எடுத்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் இந்தியன் ஃபேமிலியே ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி ஃபன் என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டுமே 40,000 60,000 வரைக்கும் செலவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வீக்கெண்டில் வந்துட்டு 2 நாள் லீவ் விட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேமிலியோட வந்துட்டு ஏதாவது காஸ்ட்லியாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுவோம். இல்லைனா பக்கத்தில் பீச்சு பார்க்குன்னு ஏதாவது இருந்ததுன்னா அங்கே போவோம். இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு காஸ்ட்லியான தேட்டரில் மால் போவோம். அங்கே போயிட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றிட்டு தேவையோ தேவையில்லையோ ஏதாவது கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அங்கேயே வந்துட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல ஒரு மால்லேயே வந்துட்டு ஒரு பெரிய தியேட்டரில் காஸ்ட்லியாக டிக்கெட் காசை விட பாப்கார்ன் காசு வந்துட்டு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அங்கே போய் வந்துட்டு ஃபேமிலியோட ஒரு படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வருவோம். இதான் வந்துட்டு நம்மளோட வீக்கெண்ட் பிளானாக இருக்குது. இது பண்ணாதான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு எழுதி வச்ச மாதிரி எல்லாரும் அதே தான் பண்ணுவோம். ஆனால் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நம்ம வீட்டில் வந்துட்டு வீக்கெண்ட் அப்படின்னா எப்படி இருக்கும், இதெல்லாம் எதுவுமே செய்யாமையுமே ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பா எல்லாருமே வந்துட்டு வீக்கெண்டான ரிலாக்ஸ் பண்ணதான் செஞ்சாங்க. காசே செலவு பண்ணாம வீக்கெண்ட்ல வந்துட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு நீங்க கடைசியா எப்போ பண்ணீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க்ல போயிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது, உங்களை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த குழந்தைங்க விளையாடுறது இல்ல நாய்க்குட்டி விளையாடுறது, இதெல்லாம் வந்துட்டு சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது. இல்லைன்னா வந்துட்டு வாக்கிங் போறது, புக்ஸ் படிக்கிறது, தோட்ட வேலையில வந்துட்டு ஈடுபடுறது. அதாவது வீட்டை சுத்தி நீங்களே உங்க கையால வந்துட்டு சின்ன சின்ன செடிகளை வச்சு ஒரு தோட்டத்தை வந்துட்டு உருவாக்குறது. வீக்கெண்ட் ஆனாவே வெளியில போய் சாப்பிடணும், அதான் வந்துட்டு ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம வீக்கெண்ட் ஆச்சுன்னாவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து கூட குக் பண்ணலாம், நல்லா பேசி ஜாலியா சிரிச்சுக்கிட்டு. கோயிலுக்கு போறது, வீட்லயே வந்துட்டு ஏதாச்சும் பலகாரம்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வந்துட்டு உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களுமே வந்துட்டு மைண்ட் ரிலாக்ஸேஷன் தான். என்ன இதை பற்றிலாம் வந்துட்டு எல்லாருமே சோஷியல் மீடியாவில் வந்துட்டு பெருசாக வந்துட்டு பூஸ்ட் பண்ணி பேசுறது கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணால் ஸ்பான்சர்ஷிப் வந்துட்டு யாருமே பண்ண மாட்டாங்க. ஃபாரின் ட்ரிப் போகிறது இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு மாலுக்கு போகிறது, இதெல்லாம் பண்ணும்போது தான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் காசு கிடைக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு பிஸ்னஸ் தான். அதுக்காக வந்துட்டு நீங்கள் அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இது வந்துட்டு இப்போ இந்த பொழுதுபோக்கு அப்படிங்கிற விஷயத்துல இருந்து புக்ஸை வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த புத்தகம் படிக்கிறவங்களோட எண்ணிக்கை வந்துட்டு இப்போ ரொம்பவே குறைஞ்சிச்சுன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், இன்னுமே வந்துட்டு புதுசாக கதை புக்லாம் வந்துச்சுன்னா வாங்கி படிச்சுட்டு தான் இருப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு லாஸ்ட்டாக நீங்கள் என்ன புக் படிச்சீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு பர்சனலாக வந்துட்டு புக் படிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அதாவது ஒரு சிம்பிளான விஷயம்தான், மனசுக்கு வந்துட்டு சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும் அப்படின்னா எப்பவுமே வந்துட்டு பணம் செலவு பண்ணாதான் அது கிடைக்கும் கிடையாது. இந்த உலகத்துல வந்துட்டு காசு செலவு பண்ணாம ஃப்ரீயா கிடைக்கிற நிறைய நிம்மதியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க சொல்றாங்க. 10வது விஷயம் என்னன்னா ஹன்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். அதாவது நீங்க நோட்டை போட்டு கணக்கெல்லாம் எழுதி வச்சிருப்பீங்க, பார்த்து பார்த்து செலவு பண்ணுவீங்க, சேவிங்ஸ்லாம் தனியாக எடுத்து வச்சிருப்பீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு அந்த நோட்டை வந்துட்டு நீங்க மாச கடைசியில் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாசம் வந்துட்டு உங்களோட ஃபினான்ஸ் எப்படிலாம் போயிருக்கு, காசு எப்படிலாம் வந்துச்சு, காசு எப்படிலாம் வெளியில போச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்து உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்காம அதுல இருந்து கத்துக்கோங்க. நீங்க வந்துட்டு போன மாசம் என்னெல்லாம் தப்பு பண்ணீங்களோ அந்த ஓட்டையெல்லாம் வந்துட்டு அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்த மாசத்துக்கு. சும்மா ஒரு நேம் சேக்காக வந்துட்டு நானும் கணக்கு எழுதுறேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போன மாசம் பண்ண அதே தப்பே நீங்க அடுத்தடுத்த மாசம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் பண்றது சுத்த வேஸ்ட் தான், உங்களுக்கு எந்த ரிசல்ட்ஸுமே கிடைக்காது. ஸோ பண விஷயத்துல மட்டும் கிடையாது, எப்பவுமே எல்லா விஷயத்துலயுமே வந்துட்டு நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்காக உட்காந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காம அதுல இருந்து கத்துக்கிட்டு அதே விஷயத்த அடுத்த டைம் வந்துட்டு இன்னும் எப்படி பெட்டரா பண்றதுன்னு தான் யோசிக்கணும். ஸோ இந்த 10 விஷயத்துல நீங்க ஆல்ரெடி வந்துட்டு உங்க வீட்டில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க அம்மா அப்பா வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஃபினான்ஷியல் அட்வைசஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு புதுசா நீங்க இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.